பொதுத் தேர்தலை முன்னிட்டு பிரதான அரசியல் கட்சிகள் தமது கன்னி பிரசார கூட்டங்களை ஏற்பாடு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜனநாயக கட்சியின் கன்னி கூட்டம் இன்று திஸ்ஸமஹாராமவில் நடைபெற்றது. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதலின் சின்னமாக காணப்படுகின்ற அந்த மோட்டார் வாகனம் இங்கு வைக்கப்பட்டிருந்தது. தற்போது ராஜபக்சவை மீண்டும் கொண்டு வருவதற்காக மாகாண மற்றும் பிரதேச சபைகளின் திருடர்கள் சிலர் செயற்படுகின்றனர். நல்லாட்சி காணப்படும் போது அவர்களால் பொதுவான வாழ்வை முன்னெடுக்க நேரிடும், பொதுவான சம்பளத்தையே பெற்றுக்கொள்ள நேரிடும். ஆகவே இவர்களால் செயற்பட இயலாது, ஆகவே திருட நேரிடும். எனவே இவ்வாறு கூட்டங்களை நடத்துகின்றனர். ஆனால் நாங்கள் மீண்டும் இந்த குழுவை தலை தூக்க விட மாட்டோம். 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அவரை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பினோம். ஆனால் அவர் எம்மை மண்டியிட வைக்க முற்பட்டார். அனைவருக்கும் ஒரு விடயத்தை நினைவூட்ட விரும்புகின்றோம். தற்போது பழி வாங்குவதாக கூக்குரலிடம் இந்த நபர் தொடர்பில் சற்று சிந்தித்து பாருங்கள். செம்மறியாட்டின் தோலை போற்றிய ஓநாயே இவர். அதனை மறந்துவிட வேண்டாம். இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட வேண்டும். அதில் என்ன உள்ளடங்குகின்றது? சற்று சிந்தித்து பாருங்கள். குறுக்கு வழியூடாக பாராளுமன்றத்திற்கு வர முற்படுகின்றார். இதனூடாக பாரிய அழிவை ஏற்படுத்த முடியும் என்பது மஹிந்த ராஜபக்சவிற்கு தெரியும்.